செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுருக்கோம், நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பண்ணி வச்சிருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 3 ல இருந்து 4 விசில் விட்டுக்கலாம். இந்த தண்ணியே போதும் மட்டன் வேகிறதுக்கு. இப்ப நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மூணுல இருந்து 4 விசில் வரட்டும், மட்டன் வேகட்டும். வேகவும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கணும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதுலயே நம்ம இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரணும். நல்லா இன்னும் கலர் மாறி வரணும். இப்ப நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணிருக்கோம். அதை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இந்த பச்சை மிளகானுடைய கலர் வந்து நல்லா மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பச்சை மிளகா கலர்லாம் இன்னும் கொஞ்சம் மாறணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். பாருங்க, நல்லா கலர் மாறி வந்தது. பச்சை மிளகா கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இந்த டயத்துல நம்ம வந்து அரிசி அளந்து வச்சிருக்கோம், தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதிக்கட்டும். கொதி வரவும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கோம். நான் வந்து 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டன் போட்டு செய்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு 1.5 தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். தண்ணி கொதிச்சுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லாவே ஊறி வந்துருச்சு. பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். தண்ணியும் ஒரே அளவுல இருக்கணும். அப்ப நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். அரிசி உடையாம நல்லா கிளறி ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு விசில்னா நம்ம 2 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கவனமாக வந்துருக்கு. சாதம் ஒன்றா ஒட்டாம
கமகமன்னு சீரக சம்பா அரிசியில மட்டன் பிரியாணி தீபாவளி ஸ்பெஷலா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.